நம்முடைய பாவத்தின் மீது தேவன் வைத்திருந்த அந்த கோபத்தை, அந்த தண்டனையை கல்வாரி சிலுவையில் தொங்கின தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மீது வைத்து விட்டார். வைத்து அவர் அங்கே தொங்கி அங்கே சாகும்படி அந்த தண்டனையை பெற்று அனுபவிக்கும்படி செய்துவிட்டு நம்மை அது நிமித்தம் நீதிமானாக்குகிறார். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், உக்கிர கோபம் உள்ளவர், சரி கட்டுகிறவர், பாவியை தப்பிக்க விடமாட்டார், அவர் பிரதிபலன் அளிக்கிறவர், பாவியருக்காக கோபத்தை வச்சு வைக்கிறவர் அப்படிலாம் சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு நடுவில் கொண்டாந்து எதை போடுறாரு? கர்த்தர் நல்லவர். 7ஆம் வசனம் பார்க்குறீங்களா? கர்த்தர், நீங்கள் சொல்லலாம் என்ன இப்போ தான் வாசித்தீங்க, எரிச்சல் உள்ளவர், உக்கிர கோபம் உள்ளவர், எல்லாத்தையும் சரி கட்டுறவர், அப்படியாக்கும் பாவியை விட்டு வைக்க மாட்டாராக்கும், பிரதிபலன் அளிக்கிறவர், பாவிக்காக கோபத்தை வச்சு வைக்கிறவர் அப்படிலாம் வாசித்தீங்க. கடைசியில் பார்த்தா கர்த்தர் நல்லவன் சொல்லியிருக்க. கர்த்தர் நல்லவர்னா சரியாக புரிஞ்சுக்கன்றாரு, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதை வீக்னஸாக எடுத்துக்கூடாது. கர்த்தர் நல்லவர்னா கர்த்தரால் ஒன்றும் முடியாது இருக்கிறதுனால நல்லவர் கிடையாது, அவர்கிட்ட சொரணை இல்லாமல் இருக்கிறதுனால நல்லவர் கிடையாது, அவர் எதை பற்றி கவலைப்படுறதுன்றதுனால நல்லவர் கிடையாது. அவர் நீதிக்காக நியாயத்துக்காக நிற்கிறவர். ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். அது என்னென்னா அவருடைய பொறுமை, அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு, மன உருக்கம், இரக்கம். இதுதான் உடனே பயங்கரமான ஆக்ஷன் எடுக்காமல் அவரை தடுக்குது. அவருடைய வல்லமை அவ்வளோ பெருசு, ஒரு நிமிஷம் நினைச்சாருன்னா யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்றாரு. ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர். 7ஆம் வசனம் பாருங்கள், அருமையான வசனத்தை கொண்டாந்து நடுவில் போட்டு நுழைச்சிட்டு இருக்காரு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு நடுவில் இதை என்ன சொல்கிறாரு? அது சொல்கிறாப்பா, கர்த்தர் அவர் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, அவர் எப்படி பாவத்தை வெறுக்கிறாரு,
பாவியின் மேலே எப்படி கோபமாக இருக்காரெல்லாம் சொல்லிட்டேன் நான், ஜாக்கிரதை அப்படின்றான். லேசில் நினைக்காத, ஆனால் கர்த்தர் நல்லவர், அதனால தான் உயிர் மூச்சு விட்டுட்டு இருக்கிற நீ இன்றைக்கும் அவன்ற, அதனால தான் போய் வந்துக்கிட்டு இருக்கிற, அதனால தான் இன்றைக்கி செழிப்பு மேலே செழிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிற, அதனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கிற, அதனால தான் எந்த பாதிப்பு இல்லாமல் இந்நாள் வரைக்கும் இருந்துருக்கிற. இவ்வளோ அக்கிரமம் பண்ணாலும் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது ஏன் காரணம்னா கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்கள் அவர் அறிந்திருக்கிறார். இதில் ஒரு வார்னிங் ஒன்று விடுறாரு பாருங்க. என்னன்னா, நியாய தீர்ப்பு வரப்போகுது. கடவுள் பாவத்தை தண்டிக்காமல் விட மாட்டார், பாவியை தண்டிக்காமல் விட மாட்டார். நீ கர்த்தர் நல்லவர்ன்றதுனால அதெல்லாம் கேன்சல் பண்ணுவார்னு சொல்ல நினச்சி கிடையாது. அவர் கேன்சல் பண்ணார்னா அவர் கர்த்தரே கிடையாது. ஏன்னா நியாயம் இல்லாதவர் ஆயிடுறாரு. நியாயம் இல்லாதவர் ஒருத்தர் கர்த்தராக இருக்க முடியாது இல்லைங்களா? நியாயம் செய்யணும், சரி கட்டணும், அப்போ பாவியை தண்டிக்கணும் இல்லையா? என்ன சொல்கிறாங்க அதுக்கு நடுவில்? என்ன சொல்கிறான்? இந்த தேவ கோபாக்கினை பாவத்தின் மேலும் பாவியின் மேலே அவருக்கு இருக்கிற கோபம், அவர் கொடுக்க இருக்கிற தண்டனை தப்பிக்கவே விட மாட்டேன்றாரு. அந்த காரியம்லாம் அதுலேருந்து தப்புறதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி தான் இருக்குன்றான். என்ன வழி? அவர் தான் நமக்கு கோட்டையும் மரணமாக இருக்கிறார். அவர் நம்முடைய அரணான கோட்டை. யாருக்கு அரணான கோட்டை? அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர். அதனால் என்ன சொல்கிறான்? அப்பா, நீ அவரை திரும்பு, அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவர் உனக்கு அரணான கோட்டையாக இருப்பார். அரணான கோட்டைன்றது இங்கே என்னத்தை சொல்லியிருக்குது? எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குது? தேவ கோபாக்கினைக்கு தப்புகிற அரண் அவர், தப்புவிக்கிற அரண் அவர். கோபாக்கினை நம்ம தலையில் விழாதபடிக்கு, தேவனுடைய தண்டனை நம்ம மேலே விழாதபடிக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கு அந்த கோபாக்கினைக்கு தப்புவிக்க நமக்கு அரணாக அவர் இருக்கிறார். அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்கள் அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறார். பாருங்க, 3ஆம் வசனத்தில் கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்கள் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார்னு இருக்கு இல்லையா? பார்க்குறீங்களா? அதை ஆக்கினை இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனை இல்லாமல் தப்பு. ஆக்கினைன்னா ராத். ஆக்கினை இல்லாமல்னா தண்டனை இல்லாமல் தப்புவிக்க விட மாட்டார். யாரை? அக்கிரமக்காரில், பாவியில். தண்டனை இல்லாமல் தப்பிக்க முடியாதான். அதுக்கு முந்தின வசனத்துலையும் சொல்லியிருக்குது. கோபத்தை அவர் வச்சிருக்காராம் தம்முடைய சத்துருக்களுக்கு, பாவியருக்கு அவர் பிரதிபலன் அளிக்கிறவர் எல்லாம் சொல்லியிருக்குது. சரி கட்டுறவர் எல்லாம் சொல்லியிருக்குது. உக்கிர கோபம் உள்ளவர் எல்லாம் சொல்லியிருக்குது. சரி, சிலர் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க? இங்கே வேறு சொல்லியிருக்குது, அவர்களை ஆக்கினை இல்லாமல் தண்டனை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார்னு இருக்குது பாருங்கள். அதை வச்சு என்ன சொல்கிறாங்க? அப்போ பாவிக்கு வழியே இல்லையா? பாவி தப்புவிக்க முடியாதா? யாத்ராம் 23:7 அதே மாதிரி இன்னொரு வசனம் வருது பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கு, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். என்ன சொல்கிறாரு? நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். ஒரு நாளும் துன்மார்க்கனை, பாவியை நீதிமான்னு சொல்ல மாட்டேன் நான் அப்படிங்கிறார். இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? அப்போ என்னங்க, பாவிக்கு வேறு விமோச்சனமே இல்லையா? என்ன கர்த்தர் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறாரு, பாவியை தப்பிக்க விட மாட்டேன்றாரு, கோபத்தை வச்சுருக்கேன்றாரு, ஒரு நாளைக்கு போட்டு சாத்துறதுக்கு தண்டனையை கொடுக்காம விட மாட்டேன்றாரு, தண்டனைக்கு தப்பிக்கவும் முடியாதுன்றாரு. அப்புறம் என்ன தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிளில் என்ன சொல்லியிருக்குதுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்க கற்றுக்கணும். பாவிக்கு தப்புறதுக்கு வழியே இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு பைபிள், அப்புறம் என்னத்துக்கு சர்ச்சு, என்னத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம், என்னத்தை பாடிட்டு இருக்கிறோம்? பாவிக்கு தப்புறதுக்கு வழியே இல்லையா? நம்ம எல்லாருமே பாவத்தில் இருந்தவங்க, பாவத்தில் கிடந்தவங்க, இன்றைக்கி தப்பி தான் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுடைய குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, தப்பு வைக்கவே மாட்டார். நம்மளை எப்படி தப்பு வச்சார்? நம்மளை எப்படி தப்பு வித்தார்? இதுக்கு தான் பாருங்கள், பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும். வேத வசனம் திட்டவட்டமாக அதை நமக்கு போதிக்கிறது, எப்படி பாவிய தேவன் நீதிமான் ஆக்குகிறார்னு. இங்கே தப்பு வைக்க மாட்டார்னு இருக்குது, ஆனால் தப்பு வைக்கிறார்னு வேதத்தில் மற்ற வசனத்துல எல்லாம் போதிக்குது. இதனுடைய அர்த்தத்தை விளக்குறேன் நான். தப்பு வைக்கிறார்னு போதிக்கிறது எல்லா இடத்துலையும். பாவியை நீதிமான் ஆக்குகிறார்னே போதிக்குது மற்ற இடங்களில். பாவமில்லாத அவரை பாவமாக்கினாராம். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லியிருக்குது. பாவமில்லாத அவரை பாவமாக்கினார். ஏன்?
நீதியே இல்லாத என்னையும் உங்களையும் நீதிமான்களாக்கும்படியாக பாவம் இல்லாதவரை பாவமாக்கினார். துன்மார்க்கனை நீதிமான் அறிவிக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ நம்மளை நீதிமான் அறிவிக்கிறதுக்காகவே அவரை பாவியாக்குனாராம். அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, தப்பு வைக்க மாட்டேன், துன்மார்க்கனை நீதிமன்றம் அறிவிக்க மாட்டேன்னா சும்மா அதை செய்ய மாட்டேன். சும்மா நீ பாவி இல்லை, நீ நீதிமான் அப்படின்னு அறிவிக்க மாட்டேன். கரெக்டாக தண்டனையை கொடுத்து தான் காரியத்தை செய்வேன்றார். கல்வாரி சிலுவை என்ன? ஒரு தண்டனையின் இடம். கல்வாரி சிலுவை எப்படிப்பட்ட இடம்? ஒரு தண்டனையின் இடம். என்ன தண்டனை? நம்முடைய பாவத்தின் மீது தேவன் வைத்திருந்த அந்த கோபத்தை, அந்த தண்டனையை கல்வாரி சிலுவையில் தொங்கின தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மீது வைத்து விட்டார். வைத்து அவர் அங்கே தொங்கி அங்கே சாகும்படி அந்த தண்டனையை பெற்று அனுபவிக்கும்படி செய்துவிட்டு நம்மை அது நிமித்தம் நீதிமான் ஆக்குகிறார். அப்போ பாவியை தப்பு வைக்க விட மாட்டேன், துன்மார்க்கனை நீதிமான் என்று அறிவிக்க மாட்டேன்னு சொன்னவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்? சும்மா அப்படி செய்ய மாட்டேன், வெறுமனே அப்படி செஞ்சிடக்கூடாது, செய்யவும் முடியாது. அப்படி செஞ்சால் நான் நியாயமற்றவன் ஆகிடுவேன். நியாயமானபடி அதை செய்வேன். எப்படி செய்வேன்? பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையை கொடுப்பேன். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டனையை பெற்று அனுபவித்த பிறகு அதன் பிறகு அவனை நீதிமான் என்று அறிவிப்பேன். இல்லைங்களா? அப்படிதான் சொல்கிறாரு. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னது வந்து புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் கூட அப்படி தான் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது வெறும் நியாயப்பிரமாணத்தை மட்டும் கொடுக்கல. நியாயப்பிரமாணம் எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தணும். என்ன உணர்த்தணும்? நீங்கள் பாவிகள், உங்களால் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க முடியாது, உள்ள பாவம் என்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறது நிமித்தமாக நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை, ரட்சிப்பு தேவை, ஒரு விடுவிக்கிறவர் தேவை. இந்த பாவம் என்கிற சக்தியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்கிறத அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக தான் கற்பனையை கொடுத்தார். நிறைய பேர் இந்த கற்பனையை கொடுத்தது ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறாங்க பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? 10 கற்பனை ஏன் கொடுத்தாருன்னா அதன்படி செஞ்சால் ஒருத்தர் நீதிமான் ஆகிடலாம் அப்படியே சொல்கிறார். வேறு இதன்படி செய்தால் நீ பிழைப்பாயினார் கொடுக்கும்போதே. ஏன் அப்படி சொன்னார்? ஒருத்தன் கூட செய்ய முடியாது, அவருக்கே தெரியும், அதனால தான் கொடுத்தாரு. ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? இதன்படி செய்தால் பிழைப்பான்னு. ஏன்? செய்து பாருன்றார். பிழைக்கணுன்னா செஞ்சு பாரு. செஞ்சு பார்க்கும்போது வேணும்னா அதில் ஒரு சதி பண்ணிட்டார் பாருங்க. 9 கற்பனையை எப்படி வச்சிட்டாருன்னா, நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற அந்த ஆக்ஷன்ஸ் அடிப்படையில், செய்கையின் அடிப்படையில் வச்சுட்டார். இப்படி செய்யாத அப்படின்னு முக்கால்வாசி கற்பனைகள் சொல்லுது. ஒரு சில கற்பனை இப்படி செய்யின்னு இருக்குது. அதான் 9 கற்பனை, முதல் 9 கற்பனை. வேணும்னு அப்படி கொடுக்குறாரு. ஏன்னா சந்தோஷமாக நம்ம மார்க் போட்டுகிட்டே வருவோம் பாருங்கள். 1 ஐயா ரெடி, 2 ஓகே, 3 ஓகே, 4 ஓகே, 5 ஓகே, 6, 7, 8, 9 ஓகே. 90% வாங்கினோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் மாதிரி. அது 90% வாங்கியிருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன? கண்டிப்பாக பாஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் யாக்கோபு 2:10 சொல்லுகிறது, ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறி ஆயிடுச்சு. சிஸ்டம் அப்படி. நாங்கள்லாம் அந்த பழைய எஸ்எல்சி எழுதணும் பாருங்கள். என் நண்பர்கள்லாம் சிலர் 6-7 தடவை எழுதி பாஸே பண்ணல. கடைசியில் 1 தவறுனா எல்லாத்துலேயும் அவுட்டு. அடுத்த தடவை எல்லாத்தையும் எழுதணும். இது தவறுனதை கரெக்டாக படித்தா அடுத்த தடவை எழுதலான்னு பார்த்தா இப்போ தவறுனதில் பாஸ் பண்ணிடுவோம், போன தடவை பாஸ் ஆனதில் இப்போ தவறிடுவோம். கொடுமை. நீங்களாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறீங்க, பொழைச்சிங்க. இப்போ ஒன்று எழுதி கூட 5 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடலாம். என்ன சுலபமாக்கிட்டாங்க பாருங்கள். இப்போ பாஸ் பண்ணலன்னா சுத்த ஒன்றுமே முயற்சி எடுக்காத ஆளாக இருக்கணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ 10 கற்பனை எப்படி பேட்டர்ன் பண்ணியிருக்காரு பாருங்கள். என்ன மார்க்கு? பாஸ் மார்க்கு 35 மார்க் இல்லை. ஹலோ, 90 மார்க்கே ஃபெயில் மார்க்கான். 100க்கு 100 வாங்கினா தான் பாஸ் மார்க். 1 தவறுனாலும் எல்லாத்துலேயும் அவுட்டுன்றாரு.
9 கரெக்டாக நான் சொல்கிறேன், முக்கால்வாசி யோகியர்கள் 9 பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் டீசெண்டான ஆளாக இருந்தால் 9 பாஸ் பண்ணிடலாம். தாய் தகப்பனா கனம் பண்ணி பொய் சொல்லாமல் கொலை பண்ணாமல் இதெல்லாம் பண்ணால் முக்கால்வாசி பேர் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஆளுங்க தானே இருக்கீங்களா? முக்கால்வாசி பேர் நல்ல ஆளுகள் தானே. முக்கால்வாசி பேர் 9 பாஸ் பண்ணுவாங்க. 10வது எல்லாரும் ஃபெயில் ஆகிடுவாங்க. 10வது என்ன? இச்சியாதிருப்பாயாக. என்ன செய்தன்றது கணக்கு இல்லை, என்ன நினச்சோன்றது தான் கணக்கு. உள்ள என்ன இருக்குன்றது தான் கணக்கு. அதில் எல்லாரும் நெஞ்ச தொட்டு உண்மையை சொல்ல ஆரம்பித்தா மண்டவாளம் விளங்கிடும். உள்ள இருக்கிறது என்ன? இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த உள்ள இருக்கிற காரியம் ஒன்றும் செய்யலை, தப்பு ஒன்றும் நடக்கலை, ஆனால் உள்ள இருக்குது. பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறாரு, அவர் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார் பாருங்க. அவர் பரிசேயன். பரிசேயன்னா என்ன தெரியுமா? டெய்லி கண்ணாடி முன்னால் நின்று ஹவு ஃபேர் ஐ சி அப்படின்னு சொல்கிற ஃபேரசி. அவர் தினந்தோறும் கண்ணாடியை பார்த்து தண்ணியை பாராட்டிக்கிறது. என்ன மாதிரி ஒரு யோக்கியன் இந்த உலகத்தில் இருப்பானா? என்கிட்ட ஒரு குறை சொல்லு பார்க்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள், பிலிப்பியர் 3 வாசித்து பாருங்க, அப்படியே சொல்கிறாரு. அப்பழுக்கற்றவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குறை கூட என்கிட்ட கண்டுபிடிக்க முடியாதுன்றார். அப்படிப்பட்ட பெருமை பாராட்டுற ஒரு மனுஷன். அவர் சாதாரண ஒரு பாவி கிடையாது பாருங்கள். அவர் ரொம்ப மத மார்க்கத்தில் ஈடுபட்ட ஆள், பக்திமான். அவர் சொல்கிறார், என்கிட்ட நீ ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ கரெக்டான ஆள், 10 கற்பனையெல்லாம் அவ்வளோ கரெக்டாக கடைப்பிடிச்சேன்றார். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார் இவர். ஒரு குறையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஒரு நாள் வாஸ்தாராம். அவரே சொல்கிறாரு, 7ஆம் அதிகாரத்தில், ரோமரில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஒரு நாள் வாஸ்தேன், அப்போ தான் எனக்கு கண்ணு திறக்கப்பட்டு 10வது கற்பனையை கவனித்தேன். அது நான் என்ன செஞ்சேன்னு கேட்கல, உன் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்குது, இச்சை இருக்குதான்னு கேட்குது. அதை பார்த்தோன்னே தான் எனக்கு விளங்குச்சு. ஏன் என்னால் நல்லதுன்னு எது நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, கெட்டது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே. ஏன் இவ்வளோ நாள் எனக்குள்ளே இருந்தது? யாருக்குள்ள? இந்த யோகியருக்குள்ள. என்கிட்ட எந்த குறையும் நீ கண்டுபிடிக்க முடியாது, நான் அப்பழுக்கற்ற யோகியன்னு சொன்னார். அவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துதான். என்ன கேள்வி? எனக்கு நல்லதுன்னு எது தெரியுதோ அதை செய்யணும்னு விரும்பினான செய்ய முடியல, எனக்குள்ள திராணி இல்லை, பலன் இல்லை அது செய்கிறதுக்கு. எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியுது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே செய்துட்டு இருக்கிறேன். இதிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரன்றார். அவரை விடுவிக்கிறவர் கண்டுபிடிச்சிட்டேன்றார். இதிலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பரிசேயனாக இருந்ததுலேருந்து விடுதலை ஆக முடியாது, அப்படியே தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அதுலேருந்து விடுதலை ஆக முடியும். அப்போ என்ன சொல்கிறாரு? 10 கற்பனையில் 10வது கற்பனையை நான் புரிஞ்சுக்கிட்டப்போ தான் எனக்கு என்ன புரிஞ்சுது? நான் பாவி, எனக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்கிறது, எனக்குள்ள ஒரு தீய சக்தி, ஒரு அந்நிய சக்தி பூந்துருச்சு, என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் என்னை இப்படிலாம் செய்ய வைக்குது. அதனால தான் என்னால் நல்லது செய்ய முடியல, கெட்டதையே செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு அவருக்கு வந்தது. பாவத்தை குறித்த அறிவு அவருக்கு உண்டானது. அப்போ 10 கற்பனை கர்த்தர் எதுக்கு கொடுத்தாரு? பாவத்தை உணர்த்துறதுக்காக கொடுத்தாரு. பாவத்தை உணர்த்திட்டா போதுமா? பாவத்தை உணர்த்தினீங்கன்னா டேஞ்சர் என்னன்னா, எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டு இருப்பான், ஐயோ நான் பாவி பாவி பாவின்னு. பாவத்தை உணர்த்தினா போதாது, அவன் பாவின்னு உணர்ந்த உடனே அந்த பாவத்துக்கு அவன் பாவியாக இருக்கிறானே அவனுக்கு பிராயச்சித்தம் ஒன்றை ஏற்படுத்த வேணும். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார்? பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை ஒரு பக்கம் கொடுத்தாரு, இன்னொரு பக்கம் என்ன கொடுத்தாரு? பலிகளை கொடுத்தார். ஒரு பலி எடுத்துகிட்டு வா, அதை கொல்லு, அது ரத்தத்தை சிந்து, அதை எரித்து தீ மூட்டி எரிச்ச சாம்பல் ஆகிற வரைக்கும் நின்று வேடிக்கை பாருன்னார். என்னது அது? அவன் நின்று வேடிக்கை பார்க்குறான், தீ எரியுது, அந்த ஆடு வெட்டின ஆடு அங்கே கிடக்குது, தீ எரிஞ்சு சாம்பலாக போகுது. அது என்னத்தை பார்க்குறான்? அந்த ஆடு வேறு யாரும் இல்லை, எனக்கு பதிலாக செத்துச்சு அந்த ஆடு, என்னுடைய பாவத்தை சுமந்துக்குச்சு அந்த ஆடு, என்னுடைய பாவத்தை தான் மீது ஏற்றுக்கொண்டது அந்த ஆடு. ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாக தேவ கோபாக்கினையாகிய அந்த அக்கினி அது மேலே விழுந்துருக்குது. அது பற்றி எரியுது, அது சாம்பல் ஆகுது, அணுவா அது ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும் அது எரியுது. ஏன்னா தேவன் அவ்வளவு கோபமாக இருக்கிறார் பாவத்தின் மீது, பாவத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார். அப்படின்னு பார்த்து அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அப்போ தான் நிம்மதி உண்டாகும். எப்பா நம்ம நல்ல காலம் நம்ம தலையில் விழாது, விழுந்துருந்தேன்னா நம்ம எப்படி ஆகிருப்போம், இந்நேரம் நம்ம தப்பிச்சோம். அது ஏற்றுக்குச்சு. அதுன்னு கல்வாரி சிலுவையில் நடந்தது அதுதான்.
இயேசு தேவாட்டுக்குட்டி. அவர் தேவாட்டுக்குட்டியாக ஆகிய அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எல்லார் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய கோபாக்கினை ஆகிய அக்கினி அவர் மீது வந்து விழுந்தது, அவரை பட்சித்து போட்டது. அவர் அங்கே நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, உருகுலைக்கப்பட்டு அங்கே செத்தார். ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை. இது மனுஷனுடைய தண்டனை இல்லை, அவனுடைய வார் அடித்ததில்லை. கர்த்தருடைய தண்டனையை பெற்றவராக மனுக்குலத்துக்காக அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதனால் நான் சொல்கிறேன், பாவியை தப்பிக்க விடமாட்டாருங்கிறது, அல்லது துன்மார்க்கன் நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? பாவி நீதிமானாகவே ஆக முடியாது, பாவிக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? அவன் சும்மா நீதிமானாயிட முடியாது, இயேசுவை அல்லாமல் அவன் நீதிமானாக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பலி அல்லாமல் அவன் நீதிமானாக முடியாது. சும்மா ஒன்று அவன் நீதிமானாக முடியாது. அப்படிலாம் நான் செய்கிறது கிடையாதுன்றாரு. பாவியை சும்மா ஒன்றும் விட்டுற மாட்டேன்றாரு. சும்மா விடலை, நம்ம ஒன்றும் சும்மா விடலை. இயேசுவை நம்முடைய பாவங்களுக்காக தண்டித்து அதன் மூலமாக தான் நம்ம நீதிவானாக்கி இருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் இந்த ரட்சிப்பின் திட்டம். இதுக்குன்னு ஒரு திட்டம் தீட்டி அருமையாக நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவே